தமிழ் சினிமால தற்போது உருவாக்கிட்டு வரக்கூடிய படங்கள்ல 2 படங்கள் மேல பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. அது விஜய் நடிக்கும் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய பராசக்தி. 2 படங்களினுடைய படப்பிடிப்பும் விறுவிறுப்பா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம 2 படங்களும் இருவருடைய சினிமா வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான படமா இருக்கு. இந்த நிலையில 2 படங்களுமே ஒரே தேதியில ரிலீஸ் ஆகதா அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா பேச்சுக்கள் அடிபட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது விஜய்க்கு இந்த படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில கடைசி படம். அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க அரசியல் அவர் களமிறங்க இருக்கிறதுனால இந்த படத்தினுடைய பெயர் போஸ்டர்கள்னு எல்லாமே அரசியலாக தான் இருக்கு. மேலும் இந்த படத்தை KVN பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. வினோத் இயக்கி வராரு. படத்தை முதல்ல படக்குழு இந்த ஆண்டு அக்டோபர்ல ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா இப்போ பேச்சுக்கள் முற்றிலும் மாறி இருக்கு. அதாவது படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்தா விஜயனுடைய தேர்தல் அரசியல்லையும் இந்த படம் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்னு விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய படமான பராசக்தி படம் தமிழ் சினிமால ரொம்பவே முக்கியமான படமா பார்க்கப்படுது. சுதா கோங்கரா இயக்கக்கூடிய இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும்ன்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம். இது சிவகார்த்திகேயனுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. ஆகஸ்ட் மாதத்துல மதராசி, தீபாவளிக்கு சிவகார்த்திகேயனுடைய 24வது படம், அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பராசக்தின்னு வெற்றி மேல வெற்றிகளை அடுக்க ஆர்வமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்காராம். அப்படி இருக்கும்போது அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு விஜயனுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டிருக்குங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிட்ட சிவகார்த்திகேயன் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளோ இல்லைனா அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு பிறகு படத்தை ரிலீஸ் செய்ய டான் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட சிவகார்த்திகேயன் பேசியிருக்காருன்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் என்னதான் சொன்னாலும் சினிமாவில் நடக்கக்கூடிய அரசியல் விளையாட்டை அவரால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் இருக்காராம். அதாவது ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு எதிராக பராசக்தி படத்தை ரிலீஸ் செய்ய ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் முடிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது டான் பிக்சர்ஸ் நிறுவனம் ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு ரொம்பவே நெருக்கமான தயாரிப்பு நிறுவனம். மேலும் டான் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படங்களை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் ரிலீஸ் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பராசக்தி படத்தை தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியான தியேட்டர்களில் ரிலீஸ் செய்யவும் ரெட் ஜெயின் நிறுவனம் முடிவு செஞ்சிருக்குங்கிறது சொல்லப்படுது. தேர்தல் நெருங்க சினிமா மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே அரசியல் விளையாட்டு அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.